த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியலு, அதில் குமரன் அப்படின்னு ஒரு நடிகர், அவர் சமீபத்தில் ஒரு படம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், குமார சம்பவம் அப்படிங்கிற படம். அதுக்காக அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யார், நீங்கள் எதனால் இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் எனக்கு பிடித்த நடிகர் கமல் சார் தான், நடிகர்னாலே அவர் கமல் சார் தான், அவரை பார்த்தா எனக்கு நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு, ஒரு நடிகர்னா அது கமலஹாசன் தான், நடிப்பை பற்றி பேசணும் தெரிஞ்சுக்கணுன்னா அவர் நடிப்பை பார்த்தா போதும், என்னோட இன்ஸ்பிரேஷன் புத்தகம் எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. யாரோ நான் இதில் பார்த்தேன், ட்விட்டரில் பார்த்தேன், கமலஹாசன் ஓவர் ரேட்டட்னு சொல்லிட்டாங்கன்னு யாரோ 2-3 சின்ன பொண்ணுங்க போட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, இவங்க அதான் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் அவங்க இந்த மாதிரி இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கு, யார் பெரிய லெஜெண்டோ அவரை பற்றி தப்பாக பேசினா தான் அதை கவனிப்பாங்க, அதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கமலஹாசன் ஓவர் ரேட்டடுங்கிறது மிகப்பெரிய ஒரு காமெடி, அது ஒரு ஹியூமர் ஸ்டேட்மெண்ட்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு பாரத் ரத்னா எப்பயோ கொடுத்துருக்கணும், இன்னும் அவருக்கு தாதா சாஹேப் பால்கே அவார்டே கொடுக்கல, பொலிட்டிக்கல் ரீசன்னால. கமலஹாசன் அவருடைய திறமைக்கு உரிய மரியாதை இங்கே இன்னும் கிடைக்கல, இது டியூ ரெஸ்பெக்ட் இங்கே கிடைக்கல. ஸோ அதுதான் உண்மையே தவிர கமலஹாசன் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறது இது எப்படின்னா, அது யார் சொல்கிறா, அவங்க சினிமாவை பற்றி நல்ல நாலேஜோட எல்லாமே தெரிஞ்சு ஒரு பெரிய லெஜெண்ட் ஒருத்தர் சொன்னார்னா, ஓஹோ அப்படியான்னு நம்ம கேட்கலாம். யாரோ ஒரு சாதாரண ரோட்டில் போகிற ஆட்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்மளை கவனிக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 பேர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பெரிய அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உலக நாயகன் கமலஹாசன் எத்தனை விருது வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் அது தனி லிஸ்ட்டு. வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் அவார்ட்ஸ் வாங்கினது அவர் தான். ஸோ அவரை பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் பேசும்பொழுதே, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நடிகர் ஐயா கமலஹாசன் அவர்களே அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே பேசியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கமலஹாசனை யாராலும் மிஞ்ச முடியாது அப்படின்னு பாராட்டப்பட்டவர். கமல் 50ல் ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, மம்முட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லாலாக இருந்தாலும் சரி, வெங்கடேஷாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு சேர பாராட்டியவர் அப்படின்னா அது உலகநாயகன் தான். அதாவது கலைத்தா எல்லாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா, ஆனால் கமலை மட்டும் இடுப்பில் தூக்கி வச்சுருக்கா ஏன்னு நான் கேட்டேன். அது கமல் பண்ண அவரோட எஃபர்ட் தான் அப்படின்னு சொன்னான்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொன்னார் ரஜினிகாந்த். அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. கமலஹாசனை ஓவர் ரேட்டன்னு சொல்கிற மாதிரி ஒரு காமெடி வேறு எதுவும் இல்லை.